பணக்காரன் உயிர்னா காஸ்ட்லி. ஏழையோட உயிர்னாக்கா ரொம்ப சீப்பு மட்டம் இல்லைங்க. அதாவது ஒரு பெரிய ஒரு அரசியல்ல, ஆட்சியில ஒரு பெரிய கோடீஸ்வரன் வீட்டு பிள்ளைக்கு தப்பு பண்றதுனால மத்தவங்க சேர்த்து ஒரு தண்டனை குடுக்குறாங்க. ஆனா அந்த தப்பு போயி ஒரு ஏழை கிட்ட பண்றான் அந்த பணக்காரன் பையன். ஆனா அந்த ஏழை வந்து எங்க உசுரும் உசுரு தான்டா. உங்களுக்கு என்ன நாங்க கிள்ளிக்கிறியான்னு பதிலுக்கு ரிவெஞ்ச் எடுக்கும் பொழுது, ஆனா அந்த பெரிய பணக்காரவங்க கோடிக்கணக்குல பணத்த வச்சுக்கிட்டு, என் புள்ள தப்பு செய்யனே பொறந்தவன். நான் அவனுக்கு அத மட்டும் தான் சொல்லிக் குடுத்துருக்கேன். அவன் செய்வான். என் புள்ள எத பார்த்து ஒரு ஏழையோட தலையா இருந்தாலும் அப்படிதான். குலுக்கி கருவேப்பில மாரி கிள்ளுவான். அதுக்கெல்லாம் நீங்க இப்ப அடிபணிஞ்சு போணும். ஏன்னா எங்க கிட்ட காசு இருக்கு. அதுக்கு எல்லாரும் ஊதியம் பண்ணுவாங்க பாருங்களேன். ஒரு ஸ்டேஜ்ல உள்ளவங்களும் மக்களுக்காக சேவையில இருக்கேன். மக்களுக்காக இந்த வேலைய எடுத்தேன். மக்களுக்காக இந்த பணிக்கு வந்தேன். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டையும் போடுறாங்க. போட்டுட்டு அந்த பெரிய கோடீஸ்வரர்களுக்கு உதவி செய்றாங்க போயி. செஞ்சு அவங்க எதுக்காக ஆசைப்பட்டு போனாங்களோ, இந்த பணக்காரங்களுக்காக அத வந்து பணத்துக்காக செய்றாங்க. ஷார்ட்டா சம்பாரிக்கிறாங்க. ஒரு ஏழையோட உயிர ஒரு நியாயத்துக்காக எதிர்த்து கேட்கறதுனால, ஒரு கருவேப்பிள்ளை இல மாரி கிள்ளி தூக்கி போடுறாங்க. அத எல்லாரும் சேர்ந்து அதுக்கு ஆதரவு குடுத்து, ஒரு பதவியிலும் இருக்கிறவங்க ஒரு பணக்காரவங்களுக்காக வேலை செய்றாங்க. ஆனா அப்படி குறுக்கு வழியில இன்னொருத்தனோட ரத்தத்துல குறுக்கு வழியில நியாயமே இல்லாம அநியாயத்துல வர்ற காசுல எப்படி தான் பொண்டாட்டி பிள்ளைக்கு உட்காந்து சிரிச்சு ஒரு தட்டுல சோற போட்டு கூட்டமா உட்காந்து சாப்பிடுறாங்கன்னு எனக்கு தெரியலைங்க. ஆனா எல்லாரையும் சொல்லிட முடியாது. நீ எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம், செய்யலாம். ஏன்னா கோடீஸ்வரன்ல நீ ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா உண்மைய ரொம்ப நாள் போட்டு புதைச்சு வைக்க முடியாது. நியாய நீதிய ரொம்ப நாள் போட்டு புதைச்சு வைக்க முடியாது. கர்மான்னு ஒண்ணு இருக்கு. எப்ப எங்கிருந்து அடிக்கிறான்னே தெரியாது. சரிங்களா? மனுஷன் என்னங்க சாதாரண ஆளு. கர்மா இருக்குல்ல, அதுக்கு நீ சாதாரண ஆள் கிடையாது. ஒரு கடுகு மாரி தான்.